மகா சிவராத்திரியும் 4 கால பூஜைகளும் பலன்களும். மகா சிவராத்திரி வழிபாடு பல்வேறு பலன்களை வழங்குவதாக ஆன்மீக சான்றோர்கள் கூறுகிறார்கள். புராணங்களில் இந்த சிவராத்திரி தினத்தில் 4 காலங்களில் பூஜிக்கும் முறைகளைப் பற்றியும் அதனால் கிடைக்கும் பலன்களைப் பற்றியும் சொல்லப்பட்டுள்ளது. அதனை இப்போது பார்க்கலாம். முதல் கால பூஜை மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. ஜோதி வடிவமாக நின்ற ஈசனின் முடியைத் தேடி அன்னப்பறவையாக சென்ற பிரம்மதேவனால் ஈசனுக்கு செய்யப்படும் பூஜை இதுவாகும். இதனை முதல் ஜாமம் என்பார்கள். இந்த காலகட்டத்தில் இறைவனுக்கு பஞ்சகல்வியம் கொண்டு அபிஷேகம் செய்வார்கள். சந்தனம் பூசுவார்கள், மஞ்சள் நிற பொன்னாடை அணிவிப்பார்கள், வில்வத்தால் அலங்காரம் செய்வார்கள், தாமரை பூவால் அர்ச்சிப்பார்கள். நைவேத்தியமாக பாசிப்பருப்பு பொங்கல் படைப்பார்கள். ரிக்வேதம், சிவபுராணம் ஆகியவற்றை பாராயணம் செய்வார்கள். பின்னர் நெய் தீபத்துடன் வழிபட வேண்டும். இந்த முதல் கால வேளையில் சிவபெருமானை வழிபட்டால் பிறவி பிணி நீங்கும். இரண்டாம் கால பூஜை இரவு 9 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை. சிவபெருமானின் திருவடியைச் தேடிச் சென்ற மகாவிஷ்ணுவால் ஈசனுக்கு செய்யப்படும் பூஜையாக இது கருதப்படுகிறது. அப்போது இறைவனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யப்படும். பச்சை கற்பூரம், பன்னீர் சேர்த்து அரைத்து சாத்தப்படும். வெண்பட்டு ஆடை அணிவித்து அலங்காரம் செய்வார்கள். வில்வம், தாமரை பூவால் அர்ச்சனை செய்யப்படும். துளசி கொண்டு அர்ச்சிக்கப்படும். நைவேத்தியமாக பாயாசம் படைக்கப்படும். யஜுர்வேதம், 8ஆம் திருமுறையில் கீர்த்தி, திருவகல்வம் ஆகியவை பாராயணம் செய்யப்படும். நல்லெண்ணெய் தீபத்துடன் பூஜை நடைபெறும். இந்த காலவேளையில் சிவபெருமானை வழிபட்டால் செல்வம் செழித்தோங்கும், திருமாலின் அருளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை. இது பார்வதி தேவியான அம்பாளால் சிவபெருமானுக்கு செய்யப்படும் பூஜை இதுவாகும். இந்த காலத்தில் இறைவனுக்கு தேன் அபிஷேகம் செய்வார்கள். பச்சை கற்பூரம் சாத்துவார்கள். மல்லிகை, வில்வம் இலை கொண்டு அலங்காரம் செய்வார்கள். சிவப்பு வஸ்திரம் அணிவிப்பார்கள். வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்வார்கள். அன்னம் நைவேத்தியமாக படைத்து சாமவேதம் 8ஆம் திருமுறையில் திருவண்டகப் பகுதியை பாராயணம் செய்வார்கள். நெய் தீபத்துடன் பூஜை நடைபெறும். இந்த 3ஆம் ஜாம பூஜையை லிங்கோத்பவ காலம் என்று சொல்வார்கள். இந்த காலத்தில்தான் சிவபெருமான் அடிமுடியை காண்பதற்காக பிரம்மனும் விஷ்ணுவும் சென்றனர். இந்த நேரத்தில் சிவனை பூஜிப்பதால் எந்த தீய சக்தியும் நம்மை அண்டாது, சக்தியின் அருளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். 4ஆம் கால பூஜை இது அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை கடைபிடிக்கப்படும். 33 தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிக்கும் நேரமாக இதை கருதுகின்றனர். இந்த நேரத்தில் இறைவனுக்கு குங்குமப்பூ சாற்றி கரும்புச்சாறு மற்றும் பால் அபிஷேகம் செய்வார்கள். பச்சை அல்லது நீல வண்ண ஆடை அணிவிப்பார்கள். நந்தியாவட்டை பூவால் அலங்காரம் செய்வார்கள். அல்லி, நீலோற்பவ மலர்களால் அர்ச்சிப்பார்கள். நைவேத்தியமாக சுத்த அன்னம் படைப்பார்கள். அதர்வண வேதம் 8ஆம் திருமுறையில் போற்றி திருவகல்வம் பாராயணம் செய்வார்கள். தூப தீப ஆராதனைகளுடன் பூஜை நடைபெறும். இந்த காலகட்டத்தில் சிவபெருமானை பூஜிப்பவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த மகா சிவராத்திரியில் சிவனை வணங்கி எல்லோரும் ஆசி பெற வேண்டும் என்று வணங்கி வாழ்த்துகிறேன்.